வணக்கம். நம்ம வாழ்க்கையில நாம ரொம்ப இயல்பா செய்யற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒருத்தரை பார்த்த உடனே பாராட்டுறோமோ இல்லையோ அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறைய டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த குறை சொல்ற ஒரு நொடிய ஒரு மனசார வாழ்த்துற நொடியா மாத்தினா எப்படி இருக்கும்? வாங்க, இன்னைக்கு அந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். குறைக்கு பதிலா வாழ்த்தி பழகலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம ஏன் ஒருத்தர பாராட்டுறத விட, அவங்க செஞ்ச தப்ப கண்டுபிடிக்கிறதுல இவ்ளோ ஆர்வமா இருக்கோம். ஒரு 10 நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு சின்ன குறை மட்டும் எப்படி பளிச்சுன்னு தெரியுது. இது என்ன? நம்மளோட இயல்பான குணமா? இல்ல நாம கொஞ்சம் முயற்சி செஞ்சா மாத்திக்கக்கூடிய ஒரு பழக்கமா? சரி, இதுக்கான பதில் தான் நம்ம மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சின்ன போராட்டத்தை நமக்கு காட்டும். அதாவது, குறை சொல்றது நம்ம இயல்பு, ஆனா வாழ்த்தணுங்கிறது நாம எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கு விஷயமே. வாங்க, அத பத்தி முதல்ல பார்க்கலாம். பாருங்க, நம்ம மனசுக்கு எப்பவுமே சுலபமான வழி தான் பிடிக்கும். ஒருத்தர குறை சொல்றது, திட்டுறது, இதுக்கெல்லாம் பெருசா எந்த முயற்சியும் தேவையில்ல. அது பாட்டுக்கு வந்துடும். ஆனா, ஒருத்தர மனசார வாழ்த்தணும், பாராட்டணும்னா, அதுக்கு ஒரு சின்ன முயற்சி தேவை. அது தானா வராது. நாம மனசு வச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது. யோசிச்சு பாருங்க, நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? அது ஒரு தீவுல தனியா வாழ்ற மாதிரி தானே? உண்மையான ஒரு நிறைவான சந்தோஷம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம மனசார நினைக்கிறப்பதான். அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க போற ஒரு அழகான வாழ்த்தோட முதல் படி. அப்போ வாழ்த்துனா என்ன? வெறும் ஃபார்மலா அனுப்புற பிறந்தநாள் வாழ்த்து செய்தி மட்டும்தானா? இல்ல, அதுக்குள்ள நாம நினைக்கிறத விட ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கா? வாங்க, அந்த வாழ்த்தோட உண்மையான சக்தியை பத்தி இப்ப பார்க்கலாம். கண்டிப்பா நாம் அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் வாழ்த்து இல்லைங்க. உண்மையான வாழ்த்துங்கிறது வார்த்தைகளை தாண்டி இருக்கிற ஒரு உணர்வு. முழு மனசோட அவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம இவங்க இன்னும் நல்லா வரணும்னு நம்ம இதயத்துல இருந்து நினைக்கிறது தான். அதுதான் உண்மையான வாழ்த்து. ஒரு ஆழமான, தூய்மையான எண்ணம். இது ஏதோ சும்மா சொல்ற விஷயம் அல்ல. நாம மனசுல நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு வைப்ரேஷன், ஒரு சக்தி இருக்கு. நாம ஒருத்தர முழு மனசோட வாழ்த்தும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு அலை மாதிரி அவங்கள கண்டிப்பா போய் சேரும். அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்றாங்க, மனசார வாழ்த்துனா அது நிச்சயமா பலிக்கும்னு. அப்படியே ஒருத்தர வாழ்த்துறதுக்கு நமக்கு வயசா இருக்கணும், பெரிய அனுபவம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. தேவைப்படுறது ஒண்ணே ஒண்ணுதான், அன்பு நிறைஞ்ச ஒரு மனசு. அந்த அன்பு இருந்தா போதும், அதுவே சக்தி வாய்ந்த வார்த்தைகளா மாறிடும். இதுக்கு ஏழை, பணக்காரன், பெரியவங்க, சின்னவங்கன்னு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையவே கிடையாது. சரி, இந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரது? இதுக்கு வழிகாட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகாசித்தர் நமக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு. அவர்தான் திருமூலர். கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம்னு அவர் காட்டுற வழிகளை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். திருமூலர் கொடுக்கறதுக்கு 4 சிம்பிளான வழிகளை சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. முதல்ல, இறைவனுக்கு ஒரு பச்சிலை போதும். 2வது, பசியோட இருக்கிற ஒரு மாட்டுக்கு ஒரு வாய்ப்புல். 3வது, நம்ம பக்கத்துல இருக்கிற மொத்தவங்களுக்கு ஒரு கைப்பிடி சோறு. கடைசியா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல வார்த்தை. இதுல இருந்து என்ன தெரியுது? குடுக்கறதுங்கிறது ஏதோ பெரிய விஷயம் இல்ல, அது ரொம்ப ரொம்ப இயல்பானதுன்னு அவர் நமக்கு புரிய வைக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடவுளை கும்பிட பெரிய பெரிய யாகம்லாம் தேவையில்ல. மனசார ஒரு இலைய கொடுத்தா போதுங்கிறாரு. ஒரு பசுவோட பசிய போக்க ஒரு வாய்ப்புல் போதும். நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ஒரு கைப்பிடி சோத்த மத்தவங்கள கொடுத்தாலே போதும். இதுக்கெல்லாம் நமக்கு காசு பணம் தேவையில்ல. ஒரு நல்ல மனசு மட்டும் இருந்தா போதும். ஆனா, திருமூலர் சொன்ன இந்த 4 வழிகள்லயே ரொம்ப உயர்ந்த, ரொம்ப சக்தி வாய்ந்த, யார் வேணும்னாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தானம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இதுதான் இந்த மொத்த விஷயத்தோட உச்சகட்டமே. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். ஐயா, என்கிட்ட மத்தவங்களுக்கு கொடுக்க ஒரு கைப்பிடி சோறு கூட கிடையாது. நானே அடுத்தவங்க கிட்ட கையேந்தி வாழ்றேன். நான் எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? இப்படி ஒருத்தர் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆனா திருமூலர் இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான, ஆழமான ஒரு பதில சொல்றாரு. திருமூலர் என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையா? பரவாயில்ல. உனக்கு யார் பிச்சை போடுறாங்களோ அவங்கள உன் முழு மனசோட ஒரே ஒரு இனிமையான சொல்லால வாழ்த்து. அது போதும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தானம் இது. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. நம்மால பணமோ பொருளோ கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம இதயத்துல இருந்து வர்ற ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மனமார்ந்த வாழ்த்து, அதுதான் அந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு தானம். அப்போ இப்போ இந்த நிமிஷம் ஒரு செகண்ட் யோசிங்க. இன்னைக்கு உங்களுடைய அந்த ஒரு மனமார்ந்த வாழ்த்து யாருக்கு அதிகமா தேவைப்படுது? உங்க அம்மாவுக்கா?
உங்க நண்பருக்கா இல்ல உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்ச ஒருத்தருக்கா? ரொம்ப யோசிக்காதீங்க, உடனே செஞ்சு பாருங்க. அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஆனா அதோட சக்தி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசு. வாழ்த்துக்கள்.